இப்போ நம்ம இந்த ரெக்டாங்குலர் டூலை பற்றி பார்ப்போம் சார். ரொம்ப ஈஸியான வேலையெல்லாம் பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இதில் 2 டூல் இருக்குது சார். ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் டூல். இந்த ரெக்டாங்குலர் டூலை சாதாரணமாக அப்படி ட்ராக் பண்ணுங்கள் சார், ரெக்டாங்குலர் வந்துடும். ஸோ இது என்ன சைஸுங்கிறத இங்கே பார்க்கலாம். இந்த சைஸ் என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாக்டாக 5க்கு 4 வேணும்னா இங்கே மாற்றுங்க, இது 5க்கு 4 மாறிடும். ஓகே, அடுத்தா போல் டிகிரி லொட்டேஷன் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் தேவையில்லை, கார்னர்லாம் அதே தான். இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதே சைஸு சின்னது பண்ணலாம், இப்படி சைடில் எடுத்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ கலரை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு இங்கே ஒரு கலரை கிளிக் அடித்தா கலர் ஃபில்லப் ஆகிடும். கண்ட்ரோல் இசட் போட்டுடுறேன். இப்போது அவுட்லைன் மாத்திரம் கலரை மாற்றணும். ஸோ திக்னஸ் மாற்றுறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே போய் ஒரு 16 பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ இந்த அவுட்லைன் கலரை மாத்திரம் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டூல் இருக்குது சார். அதுக்கு கீழே இந்த இடத்துக்கு வாங்க சார். எப்போதுமே இது ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃபில் டூலை கிளிக் அடித்தாக்க கடைசியில் அது ஒன்று வருது பார்த்தீங்களா சார், இந்த டூல் பேர் கலர் டாக்கர் விண்டோன்னு பேர். கிளிக் அடிச்சேன்னா சைடில் இப்படி வந்துடும். இதில் கலர் டாக்கர் விண்டோவில் 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ சென்டர் இந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன், இதை கிளிக் அடித்தோன்னா இப்போ இந்த ஆப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், ஃபில்லு அவுட்லைன் 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா. இந்த ஒரு கலரை சூஸ் பண்ணுங்க. இப்போ ரெட்டு கலரை சூஸ் பண்ணுறேன். ரெட்டு கலரை சூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைனை கிளிக் அடிக்கலாம். பாருங்க, ரெட் ஆகிடுது. ஸோ இது அகலப்படுத்தணுமா, இங்கே போங்க. இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய விஷயம் சார், உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக சொல்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, வேறு ஒரு கலரை சூஸ் பண்ணுங்கள். இப்போ ப்ளூ கலர் இங்கே கிளிக் அடிங்க, ஃபில்லு இந்த மாதிரி பண்ணி. இதை விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சூப்பர் ஆப்ஷன் இருக்குது, போக போக தெரியும். அடுத்தா போல் பாருங்கள், இதோ ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபவுண்டைன் ஃபில் டயலாக்னு இருக்குது. அதாவது ஃபோட்டோஷாப்பில் நம்ம கிரேடியன்ட்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் இந்த மாதிரி கூட ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலரை ஸ்டார்ட் பண்ணுறோம், டபுள் கலர் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், எந்த கலரில் முடிக்கிறது, எண்டிங் கலர் பச்சை எப்படி முடியுது பாருங்கள். ஸோ அதை தவிர உங்களுக்கு கஸ்டம் ஆப்ஷன் 2 கலர் ஆப்ஷன் இருக்குது, 2 கலர் ஆப்ஷன் அது. ஸோ இந்த இடத்துல 50-50 இருக்குது, அதையும் மாற்றிக்கலாம். இப்போ ஓகே கொடுக்குறேன் பாருங்கள், இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படி கலரை ஃபில்லப் பண்ணிக்கலாம், சைஸை சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணலாம். இதுதான் சார் இந்த ரெக்டாங்குலர் டூலில் உள்ள முக்கியமான விஷயம். ஸோ கார்னர்லாம் பண்ணிக்கலாம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இதுலேயே இன்னொரு டூல் இருக்குது சார். இப்போ டெலீட் பண்ணிடுறோம். அடுத்த டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பாருங்கள், இந்த டூலுக்கு பேர் 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூல்னு பேர். ஒன்றும் இல்லை சார், சாதாரண விஷயம். அதில் டிகிரி எல்லாம் மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது பாருங்கள், இப்படி பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள், விட்டுடுங்க, கை எடுத்துருங்க. இப்போ ஓகே, அப்படியே எழுங்க, அவ்வளோதான் சார். கிளிக் அடிங்க, எப்படி வருது பாருங்கள், இந்த மாதிரி சாஞ்சு. இப்போ இன்னொரு விஷயம், இப்படி போடுறேன் பாருங்கள், இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இப்படி போட்டு கையை எடுத்துருங்க, அப்படியே இழுங்க, கிளிக் அடிங்க, இப்படி வருது பார்த்தீங்களா. இதையே நீங்கள் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டும் போடலாம். டெலீட் பண்ணிடுறேன். இது இப்படி கிளிக் அடித்தா போயிடும், டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், கண்ட்ரோலில் அழுத்திட்டு இதையே போடுறேன், இப்படி இழுக்கிறேன், விட்டுட்டு கண்ட்ரோல் கீ அழுத்திட்டு இப்படி போட்டிங்கன்னா என்ன சைஸ் வருமோ அப்படி வரும் சார். அதாவது கண்ட்ரோல் கீ அழுத்தி ட்ராக் பண்ணிங்கன்னால் கரெக்டாக சதுரம் வரும். ஈவன் ரெக்டாங்குலருக்கும் அப்படி தான், அந்த டூலுக்கும் அப்படி தான். வித்தவுட் கண்ட்ரோல் கீ, அதாவது வெறும்னு ட்ராக் பண்ணிங்கன்னா செவ்வகமாக வரும். அவ்வளோதான் சார். அதுக்கு வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பாக்கி எல்லாமே சேம் தான். நீங்கள் எங்கே வேணால் நகர்த்திக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வேணால் ரவுண்டு பண்ணலாம். என்ன இப்போ பாருங்கள், இந்த மிரரில் பாருங்க, தெரியும் பாருங்கள். இப்போ மிரர் பட்டன் கிளிக் அடிக்கிறேன், எப்படி மாறுது பார்த்தீங்களா, டேரெக்டாக ஆப்போசிட்டு இன்னொரு கிளிக்கு. ஸோ எப்படி இருக்கோ அதுக்கு நேர் எதிர்மறையாக மாறுறது தான் சார் மிரர் பட்டன். ஸோ அதுக்கு மேலே இன்னொரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் அடித்தா எப்படி வருது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து பொறுமையாக பண்ணி பாருங்கள், என்ன சமாச்சாரம் எப்படி இருக்குங்கிறது, என்ன டிகிரியில் இருக்குங்கிறத இங்கே பார்த்துடலாம். நீங்களும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் சார். ஸோ இந்த 3 பாயிண்ட் டூலில் வெரி சிம்பிள். ஓகேயா, இதில் ஒன்றும் விஷயம் கிடையாது. ரெக்டாங்குலர் டூல் மாதிரியே தான் 2 டூல். 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் டூலுங்கிறதுல நம்ம ஒரு ரெக்டாங்குலரை வரையலாம், அதே மாதிரி கலரை ஃபில்லப் பண்ணிக்கலாம், நம்ம எல்லா வேலைகளும் நம்ம இஷ்டத்துக்கு வரைஞ்சிக்கலாம். அதான் வந்து இந்த டூலுடைய பயன்பாடு. இப்போ கீழே ஒரு டூல் இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் சர்க்கிள், அதாவது எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். வட்டம், அதாவது ஓவல் ஷேப்பில் பண்ணலாம், எக்ஸாக்ட் சர்க்கிள் வட்டம் ரவுண்டாக பண்ணலாம். இல்லைன்னா F7 பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சார் ஷார்ட்கட் கீ, இதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் F7 கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போது சாதாரணமாக இதை கிளிக் பண்ணிவிட்டு
இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு வட்டம் வரும். ஓகேயா? இப்போ பாருங்கள் ஓவல் ஷேப்பில் வருது. இதையே கண்ட்ரோல் கீ அழுத்துறேன். அழுத்தின உடனே பாருங்கள் எக்ஸாக்ட் ரவுண்ட் ஆகிடும். அதான் வித்தியாசம். இப்போ ஓகேயா? அவ்வளோதான் சார். இதுலேயும் அதே மாதிரி அதே ஆப்ஷன் தான் சார். எந்த லொக்கேஷனில் இருக்குது, அகல நீளம் இஞ்சியும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அடுத்தாப்போல் டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ முழு வட்டமாக இருக்கா, இங்கே பாருங்கள் இந்த 3 ஆப்ஷனில் கண்டிப்பாக டீஃபால்ட்டாக இது வந்திருக்கும். எப்போதுமே டீஃபால்ட்டாக எலிப்ஸுங்கிறது டீஃபால்ட்டு, அதனால் வந்துடுது ஃபஸ்ட்டு. அடுத்தாப்போல் இதை கிளிக் அடித்தால் பாருங்க முக்கால் வட்டம் தானே தெரியுது, கால் பாகம் கட்டாயி போச்சா. இதுக்கு பேர் என்ன பேர் போட்டிருக்கு பாருங்கள், இங்கே பைன்னு போட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி இது ஆர்க்கு வெறும் கோடு தான் இருக்கும் பாருங்கள். கிளிக் அடிக்கிற பாருங்கள், அவ்வளோதான் சார். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கோடு வரையணுன்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்துட்டோம். இப்போ அதை பாருங்கள், இது இப்படி வருது, இது முழு வட்டம் வருது. இப்போ இது வந்த உடனே இங்கே கிளிக் அடித்து பாருங்கள், மாறும் பாருங்கள். இப்போ தான் இதோடைய யூசேஜ் தெரியும் உங்களுக்கு. எப்படி மாறுது பார்த்தீங்களா? அப்படியே மிரர் இமேஜ். அடுத்தாப்போல் மேலே கிளிக் அடித்து பாருங்கள். அதனுடைய யூசேஜ் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இடத்துல தான் இதை பயன்படுத்தி எப்படி வேணுமோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். எல்லாம் ஒரு கிளிக் அடித்தா எப்படி வரும், இன்னொரு கிளிக் அடித்தா எப்படி வரும், அவ்வளோதான். என்னோடய யூசேஜை பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தாப்போல் என்னன்னு கேட்டேன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்களா, இப்போ இந்த டிகிரியை உங்களுக்கு மாற்றணும் சார். கரெக்டாக 90 டிகிரி இருக்குது, கூட்டணும். அதுக்கு தான் சார் இந்த 2 ஆப்ஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த பட்டனை இதை இறக்கிறது ஏற்றுறது 2 பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏற்றுற பட்டனை ஏற்றுறேன், நகருது பாருங்கள், நகருதா? இப்போ டிகிரி மாறி இருக்கா? அதே மாதிரி மேலே இருக்கிற பட்டன், இந்த மேல் இப்போ கீழே தான் மாற்றினோம். இப்போது மேலே நகர்த்துறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். எது நகருது? மேலே நகருதா? வேறு ஒன்றுமே கிடையாது சார். ஸோ இந்த 2 பட்டனும் இந்த ஓப்பன் பண்ணியிருக்க டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிகிரியை நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன டிகிரி வேணுமோ இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் எவ்வளோ டிகிரி வேணுங்கிறதையும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய யூசேஜ். இது தவிர இந்த பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், இது என்ன கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸு. இதை கிளிக் அதிலே தான் கிளிக் அடிக்கணும். நீங்கள் இதை கிளிக் அடித்து அப்படி மாறுதா, அதாவது பாக்கி போர்ஷன் தெரியும். திருப்பி கிளிக் அடிக்கிற பாருங்க, பழைய எப்படி வந்துடுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போடணும் ஆப்ஜெக்ட்னா இப்படி போட்டுங்க. ஸோ இதை கிளிக் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், அவ்வளோதான். அடுத்தா போல் இந்த இடத்துல உங்களுக்கு திக்னஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்ன திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் பண்ணிக்கலாம், கலரை ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் தான் சார் இதில் இருக்குது. ஸோ ஒரு டிராயிங்கை வரைஞ்சிட்டு நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எல்லா விதமான மாற்றங்களையும் செஞ்சுக்கலாம் சார். நம்ம அடுத்த என்ன டூல் பார்க்க போகிறோம்னா, இதுலேயே பாருங்கள் 2 டூல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்களா, இந்த டூலுக்கு பேர் என்ன? 3 பாயிண்ட் எலிப்ஸ் டூல்னு பேர். வேறு ஒன்றுமே கிடையாது. முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், இப்படியே ட்ராக் பண்ணுங்கள், கையை எடுங்க, இழுங்க, கிளிக் அடிங்க, அவ்வளோதான் சார். வெரி சிம்பிள். அதாங்க கிளிக் அடிங்க, ட்ராக் பண்ணணும், இப்படியே ட்ராக் பண்ணுங்கள், கையை எடுத்துருங்க, இப்படி தள்ளுங்க. ஓகேயா? இப்படி எப்படி வேணுமோ இப்படி பண்ணுங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் வரையலாம், எந்த டிகிரியில் வேணாலும் வரையலாம். அப்புறம் நம்ம டிகிரி மாற்றிலாம், அது வேறு விஷயம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இப்படி இழுக்கிறேன், கையை எடுத்தாச்சு, எந்த பக்கம் வேணாலும் நாற்றுங்க, கிளிக் அடிங்க. ஸோ அவ்வளோதான் சார் என்னுடைய பயன்பாடு. பாக்கி எல்லாம் சேர்ந்தான். இங்கே கிளிக் அடித்தா முக்கால் ஆகும், இதில் கிளிக் அடித்தா வெறும் கோடு மாத்திரம் தெரியும், இதில் ஆப்போசிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸு. ஸோ திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, இங்கே இப்படி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக திருப்பி பண்ணுறேன்னா உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிறதுனால தான். கலரை மாத்திரமா, அவுட்லைன் கலர் சார் ஞாபகம் வச்சுங்க. இந்த அவுட்லைன் கலரை மாற்றிட்டு ரெட்டை போடுறேன். இப்போ இந்த ஸ்லைடர்னு பேர். இது ஸ்லைடர் மாற்றி நீங்கள் புது டிசைனை க்ரியேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு கிளிக் அடிங்க. இதுக்கு ஃபில்லு வேலை செய்யாது. ஓகேயா? இப்போ நல்லா பச்சை கலர் கொடுக்கணுமா, இந்த இடத்துல கிளிக் அடிங்க. கிளிக் அடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அவுட்லைன் கலர் வந்துடும். ஓகே, ஸோ இதே தான் வெரி சிம்பிளாக நம்ம இஷ்டத்துக்கு வட்டத்தை சைஸை போடுறதுக்காக தான் இந்த டூல் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தாப்போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டூல் இருக்குது பாருங்கள் சார், கிராஃப் பேப்பர் டூல். இதுக்குள்ளே 3 டூல் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். பாலிகன், இதுக்கு பேர் பாலிகன்னு பேர். ஃபஸ்ட்டு பாலிகனை பார்ப்போம். இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே 3 டூல் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணின உடனே இங்கே ஒரு டிராயிங் வரைகிறீங்க சார். இதான் சார் பாலிகன். 5 பக்கம் இருக்கா பாருங்கள். இந்த 5 பக்கம் 1 2 3 4 5 பக்கம் இருக்குது இல்லையா? இந்த 5 பக்கத்துக்கு இந்த 5ன்னு காமிக்கிறது பாருங்கள். இதுதான் சார். ஸோ இந்த பாலிகன் டூல்லையே
பேசிக்காக 2 ஆப்ஷன் இருக்குது. இது பாருங்கள், இதான் பாலிகனை. இதை கிளிக் அடிக்கிறேன் பாருங்கள், ஸ்டார். எப்படிமா ஸ்டாரை போயிட்டா? ஸோ இதை செலக்ட் பண்ண அப்புறம் இதுக்குள்ளே 2 இருக்குது ஆப்ஷன். இதை சூஸ் பண்ணலாம், இதை சூஸ் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் தெரியும், சைடில் ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பெருசு பண்ணலாம், கீழே ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பெருசு பண்ணலாம். ஸோ பக்கத்தில் போய் இந்த ஸ்டாரை கிளிக் அடிச்சல்னா இப்படி ஸ்டார் மாதிரி மாறிடும். இது சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணலாம். இதுலேருந்து நிறைய டிசைன்ஸை நம்ம கொண்டு வரலாம். அது அப்புறம் பார்க்க போகிறோம். இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது தள்ள இந்த பாலிகனை சூஸ் பண்ணுறேன். ரவுண்டே கூட போடலாம் நீங்கள். இது எப்படி பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணுறேன், எப்படிலாம் மாறுது பாருங்கள். ஒரு ஸ்டேஜில் ரவுண்டாகவே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் முனைகள் சைடாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்படி போட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். வேற உடனே ஸ்டாரை செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கு பாருங்கள், இப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், பெருசு பண்ணிக்கலாம், லைனை திக்னஸை கூட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா லைன் திக்னஸை கூட்டிக்கலாம். ஓகே. ஸோ இதில் நீங்கள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த கலரை ஃபில்லப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம். அவுட்லைன் மாத்திரம் ஃபில்லப் ஆகும். ஃபில் கலரை போட்டேன்னாக்கா உள்ளுக்குள்ளே ஃபில்லப் ஆகிடும். இப்போ எப்படி பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட்டிவ் பிரமாதமாக பண்ணலாம். இங்கே மாற்றும் போது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ இதில் பக்கத்தை குறைக்கிறேன், எப்படிலாம் வருது பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிரரை பாருங்கள், மிரர் பட்டன்னு பேர், இது 2க்கு பேர். இப்போ அடிக்கிறேன் பாருங்கள், தலையிட போது பாருங்கள், கீழே 2 கால் மேலே 1 இருக்கு இல்லையா, அதனால தான். இதை பாருங்கள். இந்த இது வந்து தெரியாது உங்களுக்கு, லெஃப்ட் ரைட்டு அவ்வளோ இதில் வித்தியாசம் தெரியாது. ஓகே. ஸோ இந்த டூலை பொறுத்தவரையிலையும் பாலிகன் டூலில் நம்ம விதவிதமான டிசைன்ஸை க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் வரைய வேணாம் சார், இருக்கிறத அப்படியே மாற்றி மாற்றி வைக்கலாம். அது தவிர ஷேப் டூல்னு ஒன்று இருக்குது, அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு இதை பண்ணி காமிச்சேன். இப்போ இதில் கலரெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எந்த டூலை இருக்குது பாருங்கள், இந்த டூலுக்கு வாங்க. இந்த டூல் வந்துட்டிங்கன்னா இது இருக்குது. இப்போ இந்த டூல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த டூலில் வந்தீங்கன்னாக்கா ரேடியன்ட், லீனியரு, இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இதில் ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் கலரை மாற்றி கொடுத்து இதுலேயும் பண்ணலாம் நீங்கள். ஓகே. ஸோ ஓகே கொடுத்தாச்சுன்னா இப்போ எப்படி மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் இல்லாமல் மாற்றிக்கலாம், அவுட்லைன் கலராக மாற்றலாம். ஷேப்ஸ் எல்லாம் நம்ம நினச்சபடி ஒரு டிராயிங்லேருந்து உருவாக்குறது தான் சார். நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு வரையவே இல்லை, ஒரு ஸ்கெட்சை க்ரியேட் பண்ணலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸில் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி அதை மாடிஃபை பண்ணலாம். அவ்வளோதான். அதை பாருங்கள், இது எப்படி மாறி எடுத்து பாருங்கள். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தா போல் நம்ம வேற ஒரு டூலை பார்க்குறோம். இதுலேயே இதில் என்ன இருக்கு, இந்த கிராஃப் பேப்பர் டூல்னு பெருசாக இதுக்கு பேர். கிராஃப் பேப்பர் டூலை செலக்ட் பண்ணிப்போம். இதை டெல்கி எழுத்துனா டெலிட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ இந்த கட்டை மாதிரியே மாறிடுது பாருங்கள் சார். இந்த கட்டத்தில் மேலே என்ன போட்டிருக்கு, 4, இது பார்த்தா காலம், இது இருக்கு பார்த்தீங்களா, காலம், 4 காலம். கீழே 3 ரோ இது போட்டிருக்கு பார்த்தீங்களா, 3 ரோ, இது காலம். ஸோ கிராஃப் பேப்பர் காலம் அண்ட் ரோஸ்னு போட்டிருக்கு பாருங்கள், அதுக்கு பேர். இது ஒன்று தான் இதில் டூல், இதுக்கு ப்ராப்பர்ட்டி வரல. இப்போ என்ன பண்ணுறோம், 4 காலம் 3ன்னு போட்டால் அப்படி இழுத்திங்கன்னா 4 காலம் 3 வந்துடுது. அதாவது 1 2 3 4 காலம் இருக்கா, ரோ 1 2 3. ஸோ 12 கட்டம் இருக்குது. இப்போ இதே நான் அங்கே 16 கட்டம் இருக்குது. இப்போ இதையே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணால் இது இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா முன்னாடியே இங்கே பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணுறேன், 4ங்கிறத ஒரு 8 கட்டமாக 8 காலம் போட்டாச்சு. ரோ போட்டிருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பாருங்க கொண்டு போய் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னால் இப்போ 8 6 போட்டேன். இப்போ வரையணும் பாருங்கள் எவ்வளோ கட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கிராஃப் பேப்பர் டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம் சார். கலரை இதுக்கு என்ன அவுட்லைன் கலர் போடுங்க, ப்ளூ கலரில் வந்துடும். ஓகேயா. இந்த மாதிரி நீங்கள் ரோ காலத்தை எவ்வளோ வேணுமோ முதல்ல இங்கே செலக்ட் பண்ணுங்கள், அப்புறம் ட்ராப் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இதை ஸ்ட்ரெச் பண்ணலாம். சைடில் இப்படி பண்ணிங்கன்னா பெருசாக போகும், கார்னரில் எழுத்திங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக பெருசாக போகும் சார். ஸோ கலரை ஃபில்லப் பண்ணணுமா, இந்த ஒரு கலரில் ஃபில்லை கிளிக் அடிச்சிங்கன்னா கலர் ஃபில் ஆகிடும். ஓகே. ஸோ உள்ளே இருக்கிற கருப்பு கோடு தெரியல இல்லையா உங்களுக்கு, அதனால் ஒயிட் கலர் போடுவோம் லைனுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி தெரியுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக எல்லாமே உங்கள் விருப்பமான படங்களை வரைஞ்சிக்கலாம் நீங்கள். இப்போது அடுத்த டூல் பார்க்க போகிறோம் சார். இதுலேயே 3வது டூல் ஸ்பைரல்னு பேர் சார்.
பார்த்தீங்களா என்ன கொசுவத்தி சுருள் இருக்குது பாருங்கள் சார், அந்த மாதிரி சுருட்டி சுருட்டி வரைகிறது தான் சார். இது ஒரு கிளிக் அடிங்க, அடித்த உடனே ப்ராப்பர்ட்டி பாருக்கு வாங்க. ப்ராப்பர்ட்டி பாரில் டிஃபால்ட்டாக 4 இருக்குது. இதுதான் செலக்ட் ஆகுது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு பேர் என்ன, சிமெட்ரிக்கல் ஸ்பைரல்னு பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவில் இடைவெளியை டிசைட் பண்ணுறது. இப்போது 4 இப்போ ஒரு ட்ராக் பண்ணுறேன், சிம்பிளாக ட்ராக் பண்ணுங்கள். 4 பீஸ் தான் சார் இருக்குது சுருள். இதையே இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வைக்கிறேன். இப்போ இழுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ இதுதான் சார். இந்த இடத்துல நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சுருளில் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கூட இருக்கும், கம்மியாக பண்ணிங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுதான் இது. அடுத்தாப்போல் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை கிளிக் அடித்த உடனே இந்த பட்டன் வந்துடும். இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ பாருங்கள், இப்போ ட்ரா பண்ணுறேன், எப்படி இருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கேப் இருக்குது. இப்போ கேப் இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே தள்ளலாம், நீங்கள் நம்பரையும் கொடுக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், அதாவது சுற்று எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும், வேறு ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்களா இப்போ தள்ளி இருக்கா, வேறு ஒன்றுமே கிடையாது சார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதான் ஆப்ஷன். எவ்வளவு சுற்று வேணும், ஒரு சுற்றுக்கும் இன்னொரு சுற்றுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கணும், இந்த 2 ஆப்ஷன் தான். அடுத்த அப்போல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன், இதை ஒன்று மாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் கலர் கொடுக்கணும் சார். இந்த கோடு திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு மல்லிஷாக கோடு வருது, அப்போ இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு கலரும் கொடுக்கணும்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல பிக் டூலுக்கு போயிடுங்க. இப்போ பிக் டூலுக்கு போன உடனே இங்கே திக்னஸ் வந்துடும். இந்த திக்னஸ் வருது இல்லையா, இந்த திக்னஸில் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இல்லையா உங்களுக்கு பாயிண்ட் திக்னஸை. அதை தவிர இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, நடுவில் உள்ளது தான் சார் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்களா டாட்டட் லைனாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதை இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் டாட்டடாக மாற்றலாம். இது பாருங்கள், இப்போ தெரியும். இதுமாரி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ ஜூம் பண்ணால் இந்த ஜூம் டூல் வச்சு ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ கலரை நீங்கள் மாற்றணும்னு வச்சுங்க. இதுக்கு இந்த கருப்பு கலராக இருக்குது இல்லையா, இப்போ ரெட்டு கலராக மாற்றணும். ரெட்டை சூஸ் பண்ணுங்கள், அவுட்லைனை சூஸ் பண்ணுங்கள். அவுட்லைன் பார்த்தீங்களா ரெட்டாக வந்துட்டுது. டார்க் ப்ளூவா, இந்த ப்ளூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலரெல்லாம் மாற்றிக்கலாம் சார். இதில் இது உங்கள் விருப்பப்படி அவுட்லைனை சூஸ் பண்ணுங்கள். இந்த கலரெல்லாம் மாற்றுறதுக்கு அவுட்லைனை சூஸ் பண்ணுங்கள். பிக்கு டூலில் போய் நீங்கள் திக்னஸ், கோடுனுடைய திக்னஸை கூட்டலாம் குறைக்கலாம். இப்போ இந்த இப்போ இருக்குது சார். இதை நம்ம என்ன பண்ணோம், இந்த திக்னஸை ஏற்றணும். இங்கே பாருங்கள், இதில் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 4 பாயிண்ட் வைக்கிறேன். ஏன் இது வந்துன்னா இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் சார். டாட்டட் லைனை நீங்கள் கொடுக்கலாம் சார், இப்படி கொடுக்கலாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நல்ல கலர் கொடுக்கணும், ரெட் கலர் கொடுக்கணும். அவுட்லைன் சூஸ் பண்ணுங்கள். இங்கே பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் திக்காக நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, இது 2 இதுக்கு நாட் அப்ளிகபிள். இந்த நடுவில் வந்து இந்த கோடு டிசைன் எப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே ரெக்டாங்குலர், எங்கெல்லாம் ஒரு வட்டம் கட்டம் எங்கெல்லாம் வருதோ எல்லா இடத்துலையும் அந்த கோடு இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கொண்டு வரலாம். இவ்வளோ டிசைன் இருக்குது இதில். ஓகே, எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதுக்காகத்தான் இது இருக்குது. இது வந்து திக்னஸ்ஸு, இது கலர். கீழே கலர் ஃபில்லப் பண்ணுறாந்தாக்கா கோடு பூரா கலர் ஃபில்லப் பண்ணுறதுக்கு அவுட்லைன் யூஸ் பண்ணணும். ஓகே, இவ்வளோ தான் சார். இதில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட டிசைனை யூ கேன் கிரியேட். பாருங்கள், இப்படி வரைஞ்சிட்டு அதில் ஒரு கலரை ஃபில்லப் பண்ணுங்கள். என்ன ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலரை ஃபில்லப் பண்ணுங்கள். ஃபில்லு கொடுங்க. இப்போ இது பின்னாடி முன்னாடி போயிட்டுது. அப்போ என்ன பண்ணோம், அரேஞ்சுக்கு போயிட்டு ஆர்டர், அதை பேக்குக்கு தள்ளணும். நம்ம ப்ளூ கலரை டூ பேக்கு. இப்போ எப்படி தெரியுது பாருங்க. ஓகே, இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக உள்ளது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டிசைன்ஸு. எல்லாமே ரெடிமேடாக இருக்குது, நீங்கள் அசம்பிள் பண்ண வேண்டியது தான் எல்லாத்தையும்.